வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ். இந்த வீடியோவில் தமிழ் ஃபேக்டரி சேனல்லேருந்து 1,00,000 ஆவிகள் ஒரே இடத்தில் ரகசியத்தை தேடும் பயணம் ஹாண்டட் ஸ்டோரி தமிழ் அதான் பார்க்க போகிறோம். கருப்பு மலையின் இரத்த சரித்திரம் எபிசோட் 1. இது அமானுஷ கதை, இரத்த பலி கேட்கும் ராணி. இது என்ன கதை என்னன்னு சத்தியமான ஐடியாவே இல்லை சுத்தமாக. இந்த சேனலுக்குமே நான் புதுசு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்க்க சொல்லி, ஸோ அதான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்க்கலாம் இந்த கதை எப்படி போகுதுன்னு. எபிசோட் 3 வரை இருக்கிறதா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு என்னோட சேர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப்லாம் அன்லாக் ஆயிருக்கு. யூபிஐடி கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணிச்சுன்னா பண்ணுங்கள். 1,00,000 ஆவிகள் ஒரே இடத்தில் பார்க்கலாம். எபிசோட் 1 இது. போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. அத்தியாயம் 1. ரத்தத்தில் சிதைந்த மலை. மஞ்சங்காடு மலை கிராமம். இன்றைய தலைமுறைக்கே கூட அந்த பெயரை கேட்டால் உடம்பு சிலிர்க்கும். அந்த கிராமம் முழுக்க அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டு ஒரு பக்கத்தில் ஆழமான பள்ளத்தாக்கு, மற்றொரு பக்கத்தில் காடு முடிந்ததும் வானத்தை தொடும் கருப்பு மலை. சூரியன் மறைந்த பின் அந்த ஊரை விட்டு யாரும் வெளியே போவதில்லை. நம்ம முன்னோர்கள் சொன்ன கதையை மறக்காதீங்க. அந்த கோட்டையை எப்பவும் யாரும் தொடக்கூடாது. அப்படி தொட்டா அவ விட்டு கொடுக்கவே மாட்டா. இதைதான் அந்த கிராமத்து மூதாட்டிகள் இன்றைக்கும் சொல்வார்கள். இன்று கருப்பு மலை என்று அழைக்கப்படும் அந்த இடத்தில் 1000 வருடங்களுக்கு முன் ஒரு பிரம்மாண்டமான கோட்டை இருந்ததாம். அப்போது வாழ்ந்த ஒரு கொடூர அரசன் ஒரே நாளில் 1,00,000 பெண்களை அந்த கோட்டையில் அடைத்து வெட்டி எரித்து கொன்றான். ரத்தம் ஆறாய் ஓடியது. காற்றில் பெண்களின் கூக்குரல்கள் கலந்தன. அந்த குரல்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு பெண்ணின் குரல். அவள் பெயர் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவள் உயிரோடு எரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. தீரா ஆசையோடு தீரா கோபத்தோடு தீயில் கருகிய அவள் சாபமாக மாறினாள். அந்த நாள் முதல் அந்த மலைப்பகுதியில் யாரும் அமைதியாக வாழவில்லை. இதுதான் இந்த அமானுஷ்ய கதையுடைய முன்னோட்டம். இப்படி ஒரு ஜானர்ல நம்ம சேனல்ல முதல் வீடியோ இதுதான். இது தமிழ் ஃபேக்டரி சேனலுடைய இண்டிவிஜுவல் ஸ்டோரி கிரியேஷன். இந்த கதையை முழுசா கேளுங்க. எந்த இடத்துலயுமே சுவாரஸ்யம் மட்டும் குறையவே குறையாது. இந்த ஸ்டோரி பேஸ்ட் கண்டென்ட்க்கு நீங்க கொடுக்கிற சப்போர்ட்டை வச்சுதான் இனிமே இதே மாதிரி கண்டென்ட்ஸ் பண்ணலாமான்ட்டு நாங்க முடிவு பண்ண முடியும். அதனால உங்களுடைய ஆதரவு இந்த பதிவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வெயிட் பண்ணாம வாங்க கதைக்குள்ள போகலாம். இது கருப்பு மலையின் இரத்த சரித்திரம். இது வரைக்கும் ஒரு பிரிமைஸ் மாதிரி கொடுத்துருக்காரு. இன்றைய நாள் மஞ்சங்காடு இப்பொழுது சின்ன கிராமம்தான். ஆனால் மலைக்குள் இருக்கும் அந்த கோட்டை இடிபாடுகளை பார்த்தாலே கிராம மக்களுக்கு ஒருவித பீதியோடு உள்ளம் துடிக்கும். சில நாட்களுக்கு முன் கிராமத்திற்குள் சந்திரன் என்று ஒரு இளைஞன் வந்தான். அவன் ஒரு ஆவி ஆராய்ச்சியாளன். இந்த கிராமத்திற்கு அவன் வந்த நோக்கமே கருப்பு மலை ரகசியங்களை கண்டறிந்து டாக்குமெண்ட்ரி செய்யத்தான். ஆனால் அவன் கிராமத்திற்குள் நுழையும் போது ஒரு மூதாட்டி அவன் எதிரே முன்வந்து நின்றாள். அவள் பெயர் பொன்னம்மாள். கிராமத்து மூதாட்டி பொன்னம்மாள் அவனை எச்சரித்தாள். காத்து கூட ஊடுருவ தயங்குற இடம், மழை தண்ணி கூட விழுந்து பஸ்பமாகிற இடம், கன்னி பெண்களை காவு வாங்கும் இடம். கோட்டைக்கு போவாத, அவ இன்னும் உயிரோட அங்கதான் இருக்கா. போனவங்க திரும்பி வந்ததே இல்லை. போகணும்னு ஆசைப்படாத, அப்புறம் உன்னையும் அந்த சாபம் துரத்தும். இதை கேட்ட சந்திரன் சிரித்தே விட்டான். பாட்டி, இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் அறிவியல் ரீதியான ஆதாரத்தை தேடிதான் இங்க வந்திருக்கேன்.
ஒரு இடத்துல பேய் இருக்குன்னு வதந்தி பரவுச்சுன்னா அங்க கண்டிப்பா ஏதோ மிகப்பெரிய விஷயம் பாதுகாக்கப்படுதுன்னு அர்த்தம். அது அரசர்களுடைய புதையலா கூட இருக்கலாம், கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் பொன்னம்மாள் பாட்டிய கடந்து போக அவன் போய்கிட்டு இருந்ததையே பின்னிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா பொன்னம்மா. அப்போ பொன்னம்மாவுடைய மனசுக்குள்ள போ போ விதி யார விட்டுச்சு, நீயே என்கிட்ட திரும்பி வருவ அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. டக்குன்னு ஒரு காமெடி ஆச்சு. முதல் சம்பாவிதம். அன்று இரவு சந்திரன் தனது கேமராவோடு கோட்டைக்கு சென்று கொண்டிருந்தான். அவனுடைய நண்பன் விக்ரமும் கூட இணைந்து கொண்டான். இருவரும் பேசிக்கொண்டே காட்டை கடந்து சென்றதும் கருப்பு மலையின் மத்தியில் அந்த பாழடைந்த கோட்டை எதிர்பட்டது. பார்த்த தருணமே ஒருவித அமானுஷ்ய உணர்வை அந்த கோட்டை அவர்கள் மனதில் உருவாக்கியது. அருகில் நெருங்க நெருங்க ஒருவித இரத்த வாடை அவர்களை ஆட்கொண்டது. நிலவின் மங்கலான ஒளி அந்த கோட்டை முழுவதும் பட்டு எதிரொலிக்க அந்த கோட்டை முழுக்க ஒரு சாம்பல் கட்டிடமாக காட்சியளித்தது. ஆங்காங்கே ஆந்தையின் பொறுமலும் வௌவாலின் கீச்சு சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தது. கவனமாக கோட்டையை நெருங்கிய சந்திரனும் விக்ரமும் மெல்ல கோட்டை கதவின் அருகே வந்தார்கள். அந்த பிரம்மாண்டமான கோட்டை கதவின் கீழே ஒரு பெரும் துளைவு காணப்பட்டது. அந்த துளைவு இங்கிருக்கும் காட்டு விலங்குகளால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்று சந்திரன் யூகித்து கொண்டான். இருவரும் அந்த துளைவு வழியாக நுழைந்து ஜாக்கிரதையாக கோட்டைக்குள் சென்றனர். அவர்கள் கோட்டைக்குள் நுழைந்ததும் காற்று வேகமாக சுழன்றது. திடீரென்று பறவைகளின் சத்தம் நின்றது. விக்ரம் கையிலிருந்த டார்ச் தானாக அணைந்தது. விக்ரம் வெளிரி போனான். சந்திரன் மெல்ல சொன்னான், டேய் பேட்டரிய சேஞ்ச் பண்ணடா. ஆனா விக்ரம் வெளிரிய முகத்தோடு சொன்னான், டேய் பேட்டரி இல்லடா, என் கையை யாரோ பிடிச்ச மாதிரி இருக்கு. சந்திரன் அவனை சட்டென்று திரும்பி பார்த்தான். அந்த நொடியே ஒரு பெண்ணின் கூக்குரல் முழு இடிபாடையும் குலுக்கியது. மரணம் ஒரு துவக்கம் மட்டும்தான். நான் சிதைக்கப்பட்டாலும் விதைக்கப்பட்டவள். திடீரென்று கேட்ட அந்த பேச்சொலியின் அகோரம் தாங்காமல் சந்திரன் காதை மூடிக்கொண்டான். கேமரா கீழே விழுந்து தானாக ரெக்கார்டாக துவங்கியது. மனித கண்களுக்கு புலப்படாத யாவும் கேமரா கண்களில் இருந்து தப்புவதில்லை. ஆம், காதை பொத்திக் கொண்டிருந்த சந்திரன் மெல்ல கேமரா திரையை பார்க்க அந்த திரையில் ஒரு வெள்ளை உருவம் நகர்ந்து கிட்டே வந்து கொண்டிருந்தது. அந்த உருவத்தின் கண்கள் மட்டும் பயங்கரம். ரத்தம் குபுகுபுவென்று அந்த கண்களில் இருந்து ஆராய் ஓடியது. தன் வாழ்நாளில் முதல் முறையாக இப்படி ஒரு காட்சியை காண்கிறான் சந்திரன். விக்ரமோ இந்த காட்சியை கண்டு மயங்கியே போய்விட்டான். மயங்கிய விக்ரமை கைத்தாங்கலாய் தூக்கி கொண்டு கேமராவை எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருந்த ஒரு பாழடைந்த அறைக்குள் நுழைந்து கதவை சார்த்தினான் சந்திரன். சந்திரனுக்கு மூச்சு உச்ச சாயலில் வாங்கியது. கைப்பையில் இருந்த தண்ணீரை எடுத்து விக்ரமின் முகத்தில் தெளிக்க விக்ரம் மெதுவாக கண்களை திறந்தான். கண் விழித்தவன் திடீரென்று என்று கத்த சந்திரன் அவன் வாயை பொத்தி மெதுவாக அவன் காதருகே போய், விக்ரமா, நானும் அதை பார்த்தேன்டா. இங்க என்னமோ இருக்கு. முதல்ல இங்கிருந்து எப்படியாவது வெளியே போகணும். தயவு செஞ்சு கத்தாத அப்படின்னு சந்திரன் சொல்ல விக்ரமும் சிறிது நேரம் கழித்து ஆஸ்வாசம் அடைந்து சாதாரண நிலைக்கு திரும்பினான். பொன்னம்மாள் கூறிய ஆவி இவள்தானா? ஆனால் அவள் யார்? அவள் எப்படி இத்தனை சக்தி பெற்ற பிசாசாய் மாறினாள்? அந்த பதில்கள் இன்றும் மர்மம்தான். அத்தியாயம் 2, சாபத்தின்
நிழல். ஃபர்ஸ்ட் அசம்பாவிதம். அரை கதவை சாத்திய சந்திரன் கேமராவை கையில் பிடித்து வியப்போடு பதிவாகியிருந்த அந்த ஆவி முகத்தை பார்த்தான். ஸ்கிரீன் முழுக்க அந்த பெண்ணின் மங்கலான உருவம் தெரிந்தது. ஆனால் அடுத்த வினாடி படம் மறைந்து போனது. ஏ விக்ரம், நீ பாத்தியா என்று அவன் கேட்டான். விக்ரம் தரையில் அமர்ந்து கொண்டான். டே சந்திரா, என்னுடைய கையை யாரோ நெரிச்சது போல இருந்துச்சு. இன்னும் எலும்பு முறிஞ்ச மாதிரி வலி இருக்குடா. சந்திரனுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவனுடைய முகமும் ஆச்சரியத்தில் உறைந்துதான் போயிருந்தது. பேய் ஆவி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு நிரூபிக்க தான் நானே இங்க வந்தேன். ஆனா இங்க நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எனக்கே பல சந்தேகங்கள் ஏற்படுது. அப்போ பேய் உண்மையா? இப்படியா சந்திரன் தன் மன எண்ணங்களை வெளிப்படுத்த அந்த சமயம் காற்று திடீரென்று மேலும் வேகமாக வீசியது. இடிபாடுகளின் சுவரில் சிகப்பு நிறத்தில் ஏதோ எழுதப்பட்டிருந்தது. சந்திரன் சுவரில் கூர்ந்து நோக்கினான். அங்கு எழுதப்பட்டிருந்த வரிகள், இன்னும் முடியவில்லை, இரத்த பலி இன்றும் தேவையாக இருக்கிறது. விக்ரம் கூச்சலிட்டான். டேய், இது எப்ப வந்துச்சு? சுவர்ல இதுக்கு முன்னாடி அங்க எதுவுமே இல்லையே. சந்திரன் சுவற்றை இன்னும் நெருங்கி பார்த்தான். அந்த எழுத்துக்கள் இரத்தத்தில் எழுதப்பட்டது போல பலபலத்தன. ஆனால் அவன் கை வைக்க சென்றவுடன் அவை கரைந்து மறைந்து விட்டன. இதற்கு மேல் இங்கு இருப்பது நல்லதல்ல என்று உணர்ந்த இருவரும் வேக வேகமாக கோட்டையை விட்டு வெளியேறி கிராமத்தை நோக்கி ஓடினர். கிராமத்திற்குள் சென்றதும் கிராமவாசிகள் தங்களுக்காக ஒதுக்கி கொடுத்திருந்த குடிலுக்குள் நுழைந்து இருவரும் பெருமூச்சு ஒன்றை விட்டுவிட்டு இலைப்பார படுத்து கொண்டனர். சாபம் தொடங்கியது. அன்று இரவு கிராமத்தில் விசித்திர சம்பவங்கள் அரங்கேறின. கிணற்றில் இருந்த தண்ணீர் கருப்பு நிறமாக மாறியது. மாடுகள் திடீரென்று இறந்து விழுந்தன. ஒரு பெண் தூங்கிக் கொண்டிருந்த போதே கத்திக்கொண்டு எழுந்தாள். என்னை எரிக்காதீங்க என்று கத்திக்கொண்டே ஓடினாள். மூத்தவர்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி அந்த சாபம் மீண்டும் எழுந்து விட்டதாக பேசிக்கொண்டனர். பொன்னம்மாள் சந்திரனை ஏறிட்டு பார்த்து பேசினாள். நீங்க 2 பேரும் கோட்டைக்குள்ள போனதால தான் இப்போ சாபம் எழுந்திருக்கு. அந்த பெண்ணோட ஆவி உன்னை பிடிச்சிக்கிட்டு மூலமா கிராமத்துக்குள்ளேயே வந்துருச்சு. நீங்க இருவரும் இப்ப தப்பிக்க வழிகளே இல்லை. நேற்று இரவு நடந்த விடயங்களை எண்ணி மேலும் மனம் கலங்கிய சந்திரன் பொன்னம்மாளிடம் கேட்டான். பாட்டி, அந்த பெண் யார்? யாருக்காக அவ இன்னும் ஆவியா சுத்திக்கிட்டு இருக்கா? அந்த சாபம் எப்படி உருவாச்சு? பொன்னம்மாள் கண்களை மூடிக்கொண்டாள். காலம் 1000 வருடங்கள் பின்னோக்கி சுழன்றது. அவ பேரு அரண்மனை தேவி. அந்த காலத்து அரசனின் அழகு ராணி. ஆனா அவ அரசனுக்காக இல்ல, பெண்களுக்காக உயிரை கொடுத்தவ. 1,00,000 பெண்களோட உயிரோட சேர்ந்து அவளும் எரிஞ்சிட்டா. ஆனா அவ சாபம் மட்டும் எரியல. அன்னைக்கு பேரிடி உண்டாச்சு, பெரும் மழை ஏற்பட்டுச்சு. 1,00,000 பெண்களுடைய ரத்தம் ஆறா ஓடுச்சு. அந்த ஒட்டுமொத்த பெண்களுடைய சாபம் ஒன்னா இணைஞ்சது. அது ஒருத்தி மூலமா இந்த உலகத்துல பிறந்தது. அவதான் அரண்மனை தேவி. அரசனை பழிவாங்க இன்னிக்கும் அவ அந்த கோட்டையில தான் சுத்திக்கிட்டு இருக்கா. இப்படியாக பொன்னம்மாள் தன் பாட்டியிடம் சிறிய வயதில் கேட்ட விடயங்களை சந்திரனுக்கு கூறி முடித்தாள். குழம்பிய மனநிலையோடு அங்கிருந்து சந்திரனும் புறப்பட்டான். அன்று இரவு வெகு நேரம் தூக்கம் பிடிக்காமல் இருந்த சந்திரன் ஒரு வழியாக நித்திரையில் ஆழ்ந்தான். அப்படி ஆழ்ந்த நித்திரையில் இருக்கும்போது அரண்மனை தேவி அவன் கனவில் வந்தாள்.
ஒரு நீண்ட நடைபாதையில் முழுக்க முழுக்க இரத்தம் பாய்ந்து கொண்டிருந்தது. அதன் நடுவில் வெண்மை நிற ஆடை அணிந்த ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள் முகத்தில் அழகு இருந்தாலும் கண்களில் இருளும் குரலில் பயங்கரமும் இருந்தது. நான் இன்னும் விடுதலையாகவில்லை. என எரித்தவர்களின் ரத்தம் இன்னும் தரையில் விழவில்லை. நீதான் எனக்கு அந்த காரியத்தை செய்து தர வேண்டும். சந்திரன் நடுங்கினான். நானா? நாயே? பெண் மெதுவாக சிரித்தாள். ஏனென்றால் நீதான் என்னை தேர்ந்தெடுத்தாய். நீ இப்போது என்னிடம் ஒப்பந்தம் செய்ய வேண்டிய இல்லை என்றால் உன் உயிரோடு சேர்த்து கிராமத்தின் உயிரையும் நான் குடிப்பேன். சந்திரன் அந்த குரலில் பீதி அடைந்து அவன் உடம்பு முழுக்க வியர்வை. விக்ரம் அவனை பார்த்து பயந்து, டேய், நீ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்த. அது என்னடா, உன் கையில ஏதோ கருப்பு நிறத்துல பட்டையா வருது. சந்திரன் கையை பார்த்தான். அவன் கை மணிக்கட்டிலிருந்து கருப்பு நிற சின்னம் போல ஒன்று உருவானது. இது ஆவிக்கும் சந்திரனுக்கும் ஏற்பட போகின்ற ஒப்பந்தத்தின் அடையாளம். இப்பொழுது அந்த பெண்ணின் ஆவி சந்திரனை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அவளின் சாபம் கிராமத்தை மிக வேகமாக நெருங்கிக் கொண்டிருக்கிறது. சந்திரன் அந்த ஒப்பந்தத்தை ஏற்க வேண்டுமா, இல்லை என்றால் முழு கிராமமும் அழிந்து போகுமா? அரண்மனை தேவியின் ரகசியம் அடுத்த பதிவில் உங்கள் கண்முன்னே விரியும். இது கருப்பு மலையின் இரத்த சரித்திரம் பாகம் 1. உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து தமிழ் ஃபேக்டரி சார்பாக ஸ்டோரி டெல்லிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் வரணும்னா இந்த பதிவுக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு போய் எல்லாரையும் சேருதோ அந்த அளவுக்கு இந்த மாதிரியான கண்டென்ட்ஸை நம்ம நிறையவே பார்க்கலாம். எனிவேஸ், ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி. பிஜிஎம் உங்களே போட்டுருக்காங்களோ? ஸோ லாஸ்ட்டில் ஒரு 2 ஆப்ஷன் மாதிரி கொடுத்தாருல, அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நான் நிறைய ஆடிருக்கேன். நான் ஒரு கேமர், அதனால் எனக்கு டக்குன்னு பார்த்தா எனக்கு லைஃப் இஸ் ஸ்ட்ரேஞ்ச் பார்ட் 1 மேக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வச்சு ஆடுவோம். ஸோ அதில் லாஸ்ட்டில் எண்டிங்கில் இப்படி தான் இருக்கும். அதில் ஒரு சூப்பர் நேச்சுரல் கான்செப்டில் போகும். ஓகேவா? லாஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு வேணுமா இல்லை அந்த சிட்டி வேணுமா அப்படின்ற மாதிரி சாய்ஸ் கொடுப்பானுங்க. இதில் அப்படி தானே இருக்குது. ஒன்று வந்து நான் சொல்கிறத செய்யணும், இல்லாட்டி ஆக்சுவலாக என்ன சொல்ல போகிறாங்க, எப்படி பண்ண போகிறது அப்படின்றது தெரில. அது அடுத்த பாட்டு தான் தெரியும். ஒன்று அதை பண்ணணும், இல்லாட்டி இந்த கிராமம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ அப்படி தான் இருக்கும். உனக்கு ஃப்ரெண்டு வேணுமா இல்லை இந்த சிட்டி வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சிட்டியை சூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரெண்டு செத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் டக்குனுக்கு அது எங்கேயாவும் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரி வந்துட்டு நான் மிஸ்டேக் கேகே சேனலில் நிறையா பார்த்துருக்கேன். மிஸ்டேக் கேகே அவர் A2Dயில் இருந்தப்போ காமிக், அந்த ஹாரர் காமிக்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் காமிக்ஸாக மாங்கா மாதிரி சம்திங், ஏதோ பேர் சரியாக தெரில. அதை வந்து அவர் 2D மோஷன் அனிமேஷன் மாதிரி 2D மோஷன் போஸ்டர் மாதிரி பண்ணி அவர் டப்பிங் கொடுத்து பண்ணியிருப்பார்ல. ரொம்ப ஹாரராக டெரிஃபிக்காக கொண்டு போயிருப்பார். அந்த மாதிரி அவர் கேம் ஸ்டோரிலாம் நிறையா பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நான் இவரோட ஓன் ஸ்டோரியில் தமிழ் ஃபேக்ட்ரி சேனலில் பண்ணியிருக்காங்க. இவரோட ஸ்கிரிப்ட் தான் முழுக்க இவரோட இதை வச்சு ஏஐயில் அந்த இமேஜ் அண்ட் வீடியோஸ்லாம் ஜெனரேட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காருல, வேறு லெவலாக. பார்க்கலாம்னா அடுத்த பகுதி இதெல்லாம் பார்த்தா தான் தெரியும் இந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்னு சொல்லி. ஆக்சுவலாக அந்த ஆவி நல்லாலாம் கெட்டாலா தான் 1 லட்சம் பொண்ணுங்களுக்காக அவர் உயிரை கொடுத்தான்ற மாதிரி சொல்கிறாரு. பட் இவங்களே செத்ததுக்கப்புறம் அந்த ராஜாவை போட்டு தள்ளணும்னா அவரோட ரத்தம் சிந்தியாகனா அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், இல்லாட்டி கிராமத்தை அழிச்சிருவேன்னு வேறு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நல்லாவளா கெட்டாலா எல்லா கேள்விகளுக்கும் பதில் வரும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கதை போதுன்னு பார்க்கலாம். நைஸ். அந்த ஹாரர் எலமெண்ட்ஸ் இன்னும் இந்த பார்ட்டில் இல்லை. மேபி அடுத்தடுத்த பார்ட்டில் எனக்கு ஃபீல் ஆகலாம்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு இது மாதிரி இப்போ தான் உள்ளே செட் ஆகிருக்கேன்.
அடுத்த பார்ட் கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்த பார்ட்டு அதான் 3 எபிசோடு இருந்தால் நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிடும் கதை எப்படி போய் முடியுது அப்படின்னு. நைஸ் வீடியோ தமிழ் ஃபேக்ட்ரி சேனல். இது மாதிரி தமிழ் ஃபேக்ட்ரி சேனல் நிறைய வீடியோஸ் வேறு மாதிரி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு ட்ரைன்ற மாதிரி சொல்லியிருந்தார்ல இந்த மாதிரி வீடியோ பண்ணுறதுல. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேறு வீடியோஸும் இருக்கும். அதுவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் கமெண்ட்டில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோஸ்லாம் தமிழ் ஃபேக்ட்ரி சேனலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோவோட சீக்வல்ஸ் பகுதி 2 பகுதி 3 அதெல்லாம் பார்க்கலாம் கூடிய சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் எக்ஸிட்டிங் ஆன ஃப்ரம் வரன்.